நிச்சயமாக இந்த பேரணி வெற்றிகரமான பேரணியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் யார் யார் பிரிவினைவாதி, யார் தேச துரோகி, யார் இந்த நாட்டை நேசிக்கின்ற தேசியவாதி என்கின்ற புரிதல் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக நாட்டுக்கு எதிராக, நாட்டு மக்களுக்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு எந்த விதத்திலேயும் சமுதாயத்தில் இருக்கின்றவர்களோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ ஆதரவு கொடுக்க கூடாது என்கின்றதை உணர்த்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற இந்து இயக்கங்களும் கோயம்புத்தூரில் இந்த பேரணியை இன்று நடத்தி இருக்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு யார் இறந்தாலுமே அவர்கள் போராளிகளாக சித்தரித்தார்கள் என்றால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மனித உயிர்களை கொன்று குவித்த ஒரு தேச துரோகிக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். உயர்நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை இங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை தியாகிகளாக சித்தரிப்பதும், அவர்களுடைய ஊர்வலத்துக்கு அரசாங்கம் பெரிய அளவிலே அனுமதி கொடுப்பதும் மிக தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடும் என்பதால் அதற்காக இங்கு இந்த பேரணியை இன்று வெற்றிகரமாக அதாவது தமிழகத்தில் தேச விரோதிகளும் பிரிவினைவாதிகளும் சுதந்திரமாக ஊர்வலம் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த நாட்டை நேசிக்கின்ற தேசபக்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அத்தனை தடைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இங்கு அந்த தடை விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.